Hello friends, welcome to Kavish Cute Kitchen. Wish happy Deepavali. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஜிலேபி பார்த்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜிலேபி வந்துட்டு மைதா மாவில் செய்கிறது, புளிக்க வைக்கணும். ஆனால் இது உளுந்தம்பருப்பில் செய்கிறது புளிக்க வைக்க தேவையில்லை, உடனே செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்ச உளுந்தம்பருப்பு 2 உடஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். போய் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கெட்டியாக இருக்கணும், அதாவது உளுந்த வடை பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்சியில் நைஸாக ஓட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். பார்க்குறதுக்கு உளுந்த வடைக்கு நம்ம எப்படி ஆட்டுவோமோ அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி போயிடக்கூடாது. இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி பவுடர் கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இது மாதிரி ஒரு கேரி பேக்கை கோன் டைப்பில் சுற்றிக்கணும். நம்ம கடைகளில் சுண்டல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைப்பில் சுற்றிக்கணும். உங்கள்கிட்ட அந்த டொமேட்டோ கெச்சப் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் இதிலேயே செய்கிறேன். கெச்சப் பாட்டில் இன்னும் சூப்பராக வந்துடும். இந்த கோன் மாதிரி சுற்றிட்டு அதில் மாவை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவு இதில் ஊற்றுறப்போ கொஞ்சம் கெட்டியாக, அதாவது இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருந்தால் தான் இதில் அழகாக ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் சரியாக நமக்கு வராது. எனக்கும் இது ஃபஸ்ட்டு டைம் தான். உங்களுக்கு டேரெக்டாகவே நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே நான் செய்கிறேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்க்கல, ஃபஸ்ட்டு டைம் உங்கள் முன்னாடியே நான் செய்கிறேன். அது நல்லா டைட்டாக சுற்றி எடுத்து வச்சுட்டு பாகு ரெடி பண்ணிடலாம். 2 டம்ளர் சுகருக்கு 1 டம்ளர் தண்ணி. எந்த டம்ளரில் அளக்குறோமோ சேம் அதே டம்ளரில் அளந்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்பலாம் பதம் தேவை கிடையாது. லைட்டாக ஒரு சிறு கம்பி பதத்தை விட கம்மியாக இருந்தாலே போதும். கையில் ஒற்ற அளவுக்கு இருந்துச்சுனாலே ஓகே. கையில் தொட்டோம் அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு தான் பதம். இது வந்து ரொம்ப பதம்லாம் தேவை கிடையாது. ரொம்ப முருக விட்டுற வேண்டாம். ஸோ இன்னும் பதம் வரல, வந்துடுச்சு, பதம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் சேர்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி மொறு நாட மாதிரி ஆகிடும், கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குட்டியோண்டு லெமனில் 1/2 லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ளேவர் மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. அதை கோன் வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சுட்டு எடுக்கலாம். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு டைம், ஸோ எனக்கு இது சரியாக வரல. கோன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். இதை எடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோன் நல்லா கட் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் டைம் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போது கூன் கட் பண்ணி போடுறது அதை எடுத்துட்டேன். அது சரியில்லை, நான் வீடியோக்கு காட்டலை. இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்துருச்சு. சக்ஸஸ்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். என்ன இந்த கோன் சுற்றுறதுக்கு தான் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். பட் வந்துட்டு ரொம்ப மற்றபடி எல்லா ஒர்க்குமே ஈஸியான ஒர்க்கு தான். இதில் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜிலேபி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம கடைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ நான் சூப்பரான ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். வீட்லேயே நம்ம தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். 2 பக்கமும் செவக்க விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் சூப்பர்பா செம்மையாக வந்திருக்கு. எனக்கு நானே வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே அந்த சுகர் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சது ஆறிடுச்சு. ஸோ வந்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ணி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது தான் இதை வந்துட்டு போடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா டிப்பாகி நல்லா வரும். இது எனக்கு அம்மா சொன்னாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா ஹீட் ஆகிட்டு எல்லா ஃபுட் கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே ஊறிடும். டிப் பண்ணி எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டோம்னாலே அது நல்லாவே ஊறிடும். ஸோ சூப்பராக 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பார்க்கவே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக அழகாக செம்மையாக வந்திருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா வந்துச்சுன்னா இந்த வீடியோ போடலாம், இல்லாட்டி அப்படியே வந்துட்டு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணினேன். ஸோ சூப்பராக வந்துச்சு, அதனால தான் அப்லோட் பண்ணேன். செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.